அப்படியே கீழே இறங்கி போயிட்டுருக்கோங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு உள்ள. ஃபர்ஸ்ட் ரேஷ்கன் மெட்ரோ போடோம்ஸா. இந்த மெட்ரோஸில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சரில் இருக்குங்க. பாருங்களேன், இந்த மெட்ரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக டோம் ஷேப்பில் இருக்குது. அடுத்தடுத்த மெட்ரோஸ் போகிறோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கிடெக்சரில் இருக்கும், ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும், ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் சொல்லப்போனால். அதான் இந்த மெட்ரோ ஸ்பெஷல், உஸ்பெகிஸ்தான் மெட்ரோ ஸ்பெஷல் புடோம்ஸார். ஃபஸ்ட்டு மெட்ரோ ட்ரெயின் ஏற போவாங்க. இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷன் யூனஸ் ரஜபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கே போகலான்ட்டு இதில் தான் போகணும். யூனஸ் ரஜபி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன். இது ஒரு வித்தியாசமான ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து லைன்ஸ் சேஞ்ச் பண்ணுற ஸ்டேஷன், அதனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. இது வந்து மெட்ரோன்னு சொல்ல முடியாதுங்க, அண்டர் கிரவுண்ட் மியூசியம் தான் சொல்லணும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஷனோட கலர், அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க எல்லா 24 ஸ்டேஷன்ஸ் எதுவும் இருக்குது. 24மே யூனிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதில் சிலது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. அங்கே வர ஸ்டேஷன்ஸ் தான் நம்ம பார்த்து போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பழைய காலத்து சோவியத் ட்ரெயினுங்க. இதெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா கண்டிஷனோடு ஓடிட்டுருக்காங்க. சொன்ன மாதிரி இந்த யூனிஸ் ரஜபி அப்படிங்கிறது வந்து இன்டர்செக்ஷன் ஸ்டேஷன். இங்கேருந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா அமர் தனூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வரும். இந்த மெட்ரோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டேங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்டு வந்திருக்கேன், வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குன்னு. பட் ஸ்டில் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப மெஸ்மரைசிங்காக, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனும் ஒவ்வொரு தீமில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. டாஷ்கண்ட் மெட்ரோ பார்த்தீங்கன்னா 1977 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சோவியத் யூனியனாக இருந்தப்போ. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிராண்டியர் லுக்கில் இருக்குங்க எல்லா ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னாலே. டாஷ்கண்ட் மெட்ரோ தான் சென்ட்ரல் ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு மெட்ரோங்க. அமர் தனூர் ஜியோபோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன். முஸ்டலிக் மைடோனி அப்படின்ற ஒரு ஸ்டேஷனுங்க. நல்லா இருக்கு. சில்வர் கலரில் ஒயிட் கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது லைட்டிங்ஸ் எல்லாம். ஒவ்வொரு ஸ்டேஷனுமே ஒரு ஆர்ட் பீஸுங்க. இந்த லைட்டிங்ஸு, இந்த காலம்ஸு, இந்த டிசைனு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பீஸ் மாதிரி தான் இருக்குது. டக்ஸ்டகார் ஸ்டகோனி அப்படின்ற ஒரு ஸ்டேஷன். இதெல்லாம் பழைய காலத்து மெட்ரோ ட்ரெயினுங்க, சோவியத் மெட்ரோ ட்ரெயின்ஸ். புது மெட்ரோ ட்ரெயின்ஸும் ஓடுது, அதே சமயம் 1970s யூஸ் பண்ண ரஷ்யன் மெட்ரோஸும் ஓடுதுங்க, சோவியத் யூனியன் மெட்ரோஸும் ஓடுது. ருசியான ஸ்டேஷன் போகிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து லைன் கிராசிங் இருக்குது, ரெட் டு ப்ளூ. ஸோ எல்லோரும் ரெட்டில் இறங்கி ப்ளூ போகிறக்காக லைன் அடிக்கிறது. இன்றைக்கி ஒரு வீக்கெண்டுங்கிறதுனால தான் ஃபுல் கூட்டமாக இருக்குது மெட்ரோஸ்லாம். ஏர்லியர் பீரியட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க விட மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க செக்யூரிட்டி ரீசன்னால். இப்போல்லாம் அலோவ் பண்ணுறாங்க டூரிஸ்ட்டுக்கு. அப்படியே வாக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்துட்டோங்க. இது ஒரு ப்ளூ கலர் தீமில் சூப்பராக இருக்குது. வீக்கெண்டுங்கிறனால என்னென்னு தெரியலைங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக மக்கள். இது ஒரு ப்ளூ கலர் தீமில் கட்டியிருக்காங்க. நைஸ். அலிஷர் நாவாய். ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க, இது மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் மாதிரியே தெரில, ஒவ்வொன்றும் பேலஸ் மாதிரி இருக்குது. இது பாருங்களேன், ரியலாக ஒரு பேலஸ்குள்ளே போன மாதிரியே இருக்குது. செமையாக இருக்குதுங்க. அடுத்த ட்ரெயின் எடுத்து நம்ம கடைசி மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். கடைசினா அந்த நம்ம இந்த vlogல பார்க்க போகிற கடைசி மெட்ரோ ஸ்டேஷன். அப்படியே ஸ்பேஸ் தீமில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் the most famous Cosmonavlar
மெட்ரோ ஸ்டேஷன் ஃபுல்லாமே அந்த ஸ்பேஸ் தீமில் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ பார்க்குறக்கே கொஞ்சம் கலர் அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மாதிரியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே சோவியத்தோட ஸ்பேஸ் ஏஜென்சி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனோட ரிசம்பிளன்ஸ் இருக்குங்க. அப்படியே ஒரு மாடா கிளாசி லுக்கில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க நம்ம கடைசி ஸ்டேஷனை பார்த்துட்டு மெட்ரோக்குள்ளே இருக்க இன்சைடு மெட்ரோ. இது ஒரு மாடர்ன் மெட்ரோ ட்ரெயின் தாங்க. இது சோவியத் அந்த டைம் இருந்த அது பழைய ட்ரெயின் இல்லை, மாடர்ன் மெட்ரோ ட்ரெயின். சோர்சு பஜார்ன்ட்டு ஒரு ஸ்டேஷனுங்க. இதுதாங்க சோர்சு பஜார்னு ஃபேமஸ் பஜார் ஒன்று இருக்கும். அது சொல்லியிருந்துங்க, அது பார்க்குறத போயிட்டுருக்கோம். ஸோ இதான் லாஸ்ட்டு. ஸோ நம்ம மெட்ரோ டூர் முடிஞ்சது. ஒரு 5-6 ஸ்டேஷன் பார்த்தோம். ட்ரெயின் நைஸ். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டீமில் கட்டியிருக்காங்க. அதனால் பார்க்குறக்கு நல்லா இருக்கு. அப்படியே மேலே போனோன்னா சோர்சு பஜார், என்ன லாங்குவேஜ் ஒன்றும் புரியல, பட் ஸ்டில் அங்கே போய் தான் அங்கே லெஃப்ட் ரைட்டு போகணும். இதாங்க பஜார். மெட்ரோலேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ கீழே மெட்ரோ. சோர்சு பஜாருங்கிறது இந்த ஏரியா நேம். சோர்ஸுங்கிறது பஜார்னா நாம் ஆக்சுவலாக இருக்கிற எல்லா மார்க்கெட் மாதிரி தான், பட் இது ஒரு பெரிய மார்க்கெட்டுங்க. சென்ட்ரல் ஏஷியாலேயே ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. உள்ளே போவோம், உள்ளே போக போக என்னென்ன கிடைக்குது, என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஸோ சோர்சு பஜார் அவுட் சைடில் சாப்பிட்லான்ட்டு வந்தவங்க லோக்கல் கடைக்கு. இங்கே ஷவர்மா டைப்பில் சம்திங் ஏதோ வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் ஷாஷ்லிக் இங்கே ஃபேமஸ் உஸ்பெகிஸ்தான். ஸோ அதில் 2 சொல்லியிருக்கேன், டக்கு அண்டு இது பீஃப், இது சிக்கன் சம்திங். இதெல்லாம் வந்து ஏதோ இது பண்ண மாதிரி சாலட் மாதிரி சம்திங் இருந்துச்சு. நான் சொல்லியிருக்கிறது இந்த 2 இது சேர்ந்து 35,000 கிட்டத்தட்ட ஒரு 200-250 ரூபா வரும் வித் பிரெட்டோட. இதுதாங்க நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கிறது. இது டக்கு, இது பீஃப் ஷாஷ்லிக் உஸ்பெகிஸ்தான் ஸ்பெஷல் வித் அந்த ப்ரெட்டு. இந்த ஃபில்லிங்காக இருக்கும். 2-3 சேர்ந்து 35,000. ஸோ விச் இஸ் ஒரு 200-250 ரூபாக்குள்ளே வருங்க. 200 ரூபா வரும் லஞ்ச். சோர்சு மார்க்கெட் பஜார் சாப்பிட்டு அப்படியே ஓரளவு கண்டு தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் தாங்குது. மார்க்கெட்டுக்குள்ளே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளியே வரலான்ட்டு. இதுதாங்க அந்த சோர்சு மார்க்கெட், சோர்சு பஜார். இது நார்மல் மார்க்கெட் மாதிரி இருக்காதுங்க. ஃபுல் கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. டாஷ்கண்டோட ஒரு ஐகானிக் பிளேஸ்னே சொல்லலாங்க இந்த சோர்சு பஜாரை. பஜார் உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே என்னென்ன இருக்குன்னு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. சோர்சு பஜார் ஒரு ஏன்ஷியன்ட் பிளேஸுங்க. இப்போ நேற்று இல்லை, சில்க் ரோடு பீரியட்லேருந்து இங்கே வந்து ட்ரேட் நடக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் லோக்கல் லைஃப் ஃபுல்லாமே நடக்குதுங்க. மேக்ஸிமம் ஆஃப் டாஷ்கண்ட்லேருந்து இங்கே வர்றாங்க. அப்படியே மேலே காட்டுறேன், அந்த ஆர்கிடெக்சரை பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. யூனிக்காக சூப்பராக இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனே நான்வெஜ் ஏரியா தாங்க. நான்வெஜ்னா சும்மா சாதாரண கோழி ஆடு இல்லை, எல்லாமே பீஃபு குதிரை. பாருங்கள், பீஃப் அண்ட் குதிரையோட எல்லா பார்ட்ஸுமே இங்கே தனித்தனியாக இப்போ கூறு போட்டு வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது பார்க்குறக்கு. நமக்கு புதுசாக இருக்குன்னு வைங்களேன். நம்ம ஊரில் பீஃப் கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஒரு சின்ன சின்ன பிளேசஸ் தான் கிடைக்கும். இங்கே என்டையர் மார்க்கெட்டே அந்த பீஃப் அண்டு ஹார்ஸ் தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கு த்ரில்லாகவும் ஒரு மாதிரி நமக்கு புதுசாகவும் இருக்குது. எல்லா பார்ட்ஸும் கழட்டி அறுத்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. குதிரையோட தொடை, காலு, இங்கே பாருங்க, குதிரையோட காலு சூப்பு வைப்பாங்க போல. நம்ம ஆட்டுக்கால் சூப்பு வைக்கிற மாதிரி அவங்க குதிரை சூப்பெல்லாம் வைப்பாங்க போல. வாங்க வாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பீஃப் அண்டு அந்த ஹார்ஸ் சாசேஜ் மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு இதாகுறீங்க?
ஒன்றரை நிமிஷம் வந்துருக்குன்னா அங்கிருந்து தூக்கிட்டு வெளியே வந்துடும். சாப்பிட்ட திராட்சை ஃபுல்லாக. கூட வந்தவர் வேற ஒரு மாதிரி ஆகிட்டார். அவர் நம்ம ஊர்லேயே பீஃப்லாம் சாப்பிட மாட்டார். இங்கே பீஃப் அப்படியே பீஃப் அண்ட் ஹார்ஸை கட் பண்ணி கூறு போட்டு வச்சுருக்காங்களே ஒவ்வொரு பாட்டாக. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப டிஸ்கஸ்ட் ஆகிட்டாருங்க பாவம். அப்படியே மேலேறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டாங்க. இது ட்ரை ஃப்ரூட் செக்ஷன்னு ஃபுல்லாமே அப்படியே மலை மாதிரி கோச்சு போட்டிருக்காங்க. இந்த ஒவ்வொரு ட்ரை ஃப்ரூட்ஸ் பேரே நமக்கு கேட்டாலே கஷ்டம், ஐ மீன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. அவங்களோட ப்ரெசன்டேஷன் தாங்க செம்மையாக இருக்குது. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. ஆத்தென்டிக்காக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் செம்மையாக இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்டு ஸ்பைசஸ் ஏரியாங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்ணில் அப்படியே ஒத்திக்கலாம். ஹாய், வெல்கம் 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 வெல்கம். நமஸ்தே. நமஸ்தேவன் 3-4 டைம் பேசி தெரிஞ்சுக்கிறான். நமஸ்தே தானே இவனுங்க யாருன்னு. ரொம்ப நாள் ஆசை இங்கே வரணும்னு. இவ்வளோ பெரிய மார்க்கெட் எத்தனை வச்சிருக்கானுங்கன்னு பாருங்க. வெல்கம். அப்படி வாங்க. இதுக்கு தவிர வந்து வெக்குன்னு போகாதீங்க, பார்த்துட்டு போங்க. ஹாய் ஹாய். ஐ ஆம் குட். வெல்கம் வெல்கம் ஆஃப்டர் டேக்கிங் வீடியோ. How much? Badam pista. Badam. Badam how much? Badam 80,000. நான் தான் வாங்குறேன், அதனால சரியா தெரிய மாட்டேங்குது. இந்த பர்ஃபி ஒன்று சாப்பிட்டோங்க. வாயில் இன்னும் அப்படியே தேன் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே அந்த ஹோலிஸ்டிக் வியூ பாருங்கள். செம்மையாக இருக்குங்க அந்த ஆர்கிடெக்சரு. இது ஆக்சுவலாக அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில்க் ரோட் டைம்லேருந்தே இந்த இடத்துல ட்ரேட் நடந்துகிட்ருக்குங்க. இந்த பில்டிங் ஏதோ புதுசு தான், பட் அந்த ட்ரேடுங்கிறது அப்போ இருந்து நடந்துகிட்ருக்கு. ஒன்ஸ் அகைன் கலர்ஃபுல் ஸ்பைசஸ், டீ அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ட்ரை ஃப்ரூட்ஸு என்னென்னமோ பழங்க, அந்த பேரே ஒன்றும் புரியல. மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு அட்ராக்ஷன், அது பார்க்க வந்திருக்கோங்க. டாஷ்கண்ட் அண்ட் என்டையர் உஸ்பெகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ்க் மதராசிஸ்லாம் நிறைய பார்க்கலாங்க. மதராசிஸ்னால் பாடசாலை, அவங்க சொல்லிக் கொடுக்குற இடம். ஸோ வியூஸ் பாருங்கள், இங்கேருந்து சிட்டி வியூவும் சரி, இந்த ஆர்கிடெக்சரோட வியூ சரி, சூப்பராக இருக்குங்க. அப்படியே மாஸ்கை சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு அப்படியே வந்தோங்க. பக்கத்தில் இருக்க பில்டிங்ஸு இது எல்லாமே ஏன்ஷியன்ட் டைம் பில்டிங் மாதிரியே இருக்குங்க. அப்போ இருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க சூப்பராக. எப்படி தானோ. உஸ்பெகிஸ்தானில் ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்போர்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால். ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்போர்ட்டு. ஸோ பசங்க விளாண்டுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டுருக்கோம் மாஸ்கை சுற்றி. நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் அந்த சோர்ஸும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டுறேங்க. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோங்க அமிர்தனூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு. வெளியே போயிட்டு ஒரு முக்கியமான வேலை பண்ண வேண்டியது இருக்குவாங்க. ரிட்டன் வரும்போது ஆன் த வேல அந்த ஹோட்டல் உஸ்பெகிஸ்தான் வந்திருக்கோங்க, நேற்று பார்த்தோம்ல. ஸோ அந்த ஹோட்டலுக்கு டாப் வியூவில் போய் பார்க்கலான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ளே வந்துட்டோங்க. டாப் ஃப்ளோர் 18th ஃப்ளோர் வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது வியூ. ஆனால் சன்செட் ஆப்போசிட்டில் ஆகிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி கேஸியாக இருக்குங்க. இந்த 18th ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பார் இருக்க ஏரியா. ஸோ நான் பர்மிஷன் கேட்டு மேலே வந்திருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. பட் அந்தளவுக்கு வரல. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் டேரெக்டாக பார்க்குறக்கு. அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வந்துட்டு இருந்தேன். ஒரு லிமோசன் காருங்க, செம்மையாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் லைஃப்பில். அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த அமிர்தனூர் பார்க்கு, அப்புறம் வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் இருக்குது. அங்கே போயிட்டுருக்கோம். சப்வேல இறங்கி போயிட்டுருக்கேன். இண்டிபெண்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட்டுங்க. டைம் ஒரு 5-5:30 இருக்குங்க ஈவினிங். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு போகலான்னு இருக்கோம். இதான் வாக்கிங் ஸ்ட்ரீட்டு.
ஐ மீன் அந்த இதுக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அமிர்தமூர் ஸ்டாச்சு பார்க்கெலாம் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்க வாக்கிங் ஸ்ட்ரீட். இங்கே தான் நைட் டின்னர் முடிக்கணும். கொஞ்சம் இருட்டாகட்டும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானோட பார்லிமெண்ட்டுங்க. டாஷ்கண்டோட சென்டரில் இருக்குது உஸ்பெகிஸ்தான் பார்லிமெண்ட். ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள், அதான் பார்லிமெண்ட். பரவாயில்லைங்க, எந்த ஒரு பெரிய செக்யூரிட்டி எதுவும் இல்லைங்க. ஈஸியாக வர முடியுது. அசால்ட்டாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடியுது. பரவாயில்ல, நல்லா ஒரு அக்சசபிளாக இருக்குது. அப்படியே ரிலாக்ஸ்டாக சிட்டி வியூஸ், சன்செட் வியூஸை பார்த்துட்டு இருந்தாங்க பார்லிமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில். காலையில் இருந்து இந்த சிட்டி ஃபுல்லாக சுற்றுனதில் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருக்காங்க மக்கள் எல்லோரும். எனக்குமே பிஸி லைஃப்பில் இருந்து வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுதுங்க காலையிலேருந்து இந்த ஊர் சுற்றி. டோனர் சிக்கன் ஒன்று வாங்கியிருக்கு. கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு லோக்கலோட உதவி மூலிமா மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து கியாஸ்க் மிஷின்லேயே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுங்க. அதில் பண்ணி டோனர் வாங்கிட்டோம். அப்படியே சாப்பிட்டு நைட் லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் மேப் பார்த்து போயிட்டுருக்கோம். நாளைக்கு போய் மட்டும் இந்த ஆஃபீஸ்க்கு செக் பண்ணணும். காலையில் 8 மணி 9 மணிக்கு லஞ்ச் கிளம்பி சாப்பிட்டு கிளம்பிட்டு செக் பண்ணணும்.